ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எக் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் ஹீட் ஆனதும் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் சோம்பு, பிரியாணி ஸ்பைசஸ் சேர்த்துக்குவோம். இப்போது 50 கிராம் சின்ன வெங்காயத்தை பல்ஸ் மோடில் போட்டு இதில் அரைச்சி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுவோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கிறோம். ஸோ இந்த ஆனியனோட ரா ஸ்மெல் போகணும், அந்தளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கணும். பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. அந்த ஆனியனும் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கலாம். இப்போ 5 வரமிளகாய் சேர்த்துக்கிறோம். இப்போ 5 மீடியம் சைஸ் தக்காளியை அரைச்சி சேர்த்துக்கலாம். நம்ம எல்லாமே பச்சையாக தான் அரைச்சி இதில் சேர்த்துக்கிறோம். ஸோ நல்லா வதக்கி விடணும். இது நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது 1/2 டீஸ்பூன் கறி மசால், 1/2 டீஸ்பூன் கரம் மசால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், கிரேவி கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க எக்கை இதில் சேர்த்துக்கலாம். ஸோ நான் வந்து 2ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு நான் அந்த மசாலாவை நம்ம எடுத்து இந்த முட்டையில் மேலே படுற மாதிரி சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் சேர்த்துட்டு காட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி சேர்த்துக்கணும். ஸோ இது அப்படியே நம்ம எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாமல் அப்படியே விட்டுறணும். இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். ஸோ ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி இலையை தூவிக்கலாம். இப்போது சூப்பரான எக் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,